தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே அனனியா தன்னுடைய நிலத்தை விற்று அதில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு பேதுருவினிடத்தில் வந்து மிகுதியான பணத்தை கொடுக்கும்போது அங்கே பேதுரு, அனனியாவே, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராய் போய் சொன்னாய் என்று சொல்லி அவரை கண்டிக்கும் போது அங்கே அவர் விழுந்து சாவதை நாங்கள் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அனனியா விழுந்து செத்ததற்கு அவன் செய்ததான காரியம் என்ன? எதை சொல்றார்? பொய் பொய் பொய். இந்த நாட்கள்ல என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பொய்கள் யோசிக்கணும். அப்போஸ்தலருடைய ஊழியத்தை விரும்புகிற நாங்க இதை விரும்புகிறோமா? பொய் சொல்லாமல் வாழுகிறத விரும்புகிறோமா? பொய் சொன்னா செத்து போயிடுவோம் என்று பயந்து வாழுகிறோமா? இதெல்லாம் நாங்க விரும்ப மாட்டோம். நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்றது. ஆவியானவருக்கு எதிராய் போய் சொன்னாய். இங்க பேதுருட்டு அவர் வந்து ஒன்றும் கதைக்கல, சொல்லவும் இல்லை. ஆனா பேதுரு சொல்றாரு, ஆவியானவருக்கு எதிராக போய் சொன்னாய். அப்படி என்ன? கிரிகைகள் எல்லாம் பொய். வித்தார், எடுத்து வைத்தார் கிரிகை, ஒளிச்சு வச்சார் கிரிகை, கொண்டு வந்து முழுவதையும் கொடுக்காம ஒரு பங்கு எடுத்து வைத்து கொடுத்தார் கிரிகை. கிரிகைகளில பொய், உண்மை இல்லை. இதால அவருக்கு கிடைத்தது என்ன? மரணம். பொய் சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது இல்லை என்று தெய்வம் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல். பொய் சொல்லுகிறவர்களும் அங்கு இருக்கிறது. அதெல்லாம் வாசிச்சிருக்கிறோம். சில பேர் வாசிச்சவங்களும் தெரியாது. வேத்துக்கு முகரம் கொடுத்தா, நேரம் கொடுத்தா வாசிச்சிருப்பீங்க. எந்த அளவுல விளங்கி கொண்டீங்க, உணர்ந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவன் சொல்லுகிறார், பொய் சொன்னா கூட பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இத சரியா உணராம அறியாம எந்த நேரமும் போய், எல்லாத்துக்கும் போய், உள்ளத உள்ளபடி, இல்லாத இல்லபடி இல்லை என்று சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது பிசாசினால் வருகிற காரியம் என்று ஆண்டவர் சொல்றார். பொல்லாங்கினால் வருகிற காரியம். எப்பயும் உண்மை பேசி வாழ, ஜனங்க மத்தியில இருக்க நாங்க முயற்சிக்கணும், வாழணும், கண்டிப்பா வாழணும். அப்படிதான் பரலோகம் போக வேண்டுமானால் பொய் இல்லாத, பொய் சொல்லாத, பொய்யாய் கிரியை செய்யாத ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். அநேகர் பொய், அநேகருடைய வாழ்க்கையில பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய். சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, ஆனாலும் பொய் பழகிட்டு அவங்களுக்கு. இந்த நிலைமை மாற்றப்படணும். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் ஆசீர்வதிக்க சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். உண்மையை பேசி 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 மாறும்போது ஆண்டவரோட கூட வாழ முடியும். அங்க பொய் சொன்னவன் தண்ட காணியத்தான் வைத்தான்.
தந்த பணத்தை தான் எடுத்து வச்சான். அப்படி இருந்து செத்து போனான். நானும் நீங்களும் எம்மாத்திரம் யோசிக்க. ஆவியானவர் உண்மையுள்ள, உண்மை பேசுகிற, உண்மையாய் வாழுகிற, உண்மையாய் கிரியை செய்கிற, உண்மையாய் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.